அப்படியா? ஆனி ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போகிறதுக்காக வந்திருக்கோம். ஆனி ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போகிறதுக்காக வந்திருக்கோம். வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த குயின் மேரிஸ் ஐலாண்ட் தான் பார்த்துட்டு அதான் இந்தியா நினச்சிட்டாரு. ஸோ அதை பின்னாடி தான் வந்து இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஸோ வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஒரு இதை வச்சு ஸ்டாச்சு வச்சு மேரி ஸ்டாச்சு வச்சு நான் வந்து ரீச் ஆகிட்டேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி வச்சுட்டாரு சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் சொல்லிட்டு. அந்த ஐலாண்டு போயிட்டு அங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ என் கூட நீங்களும் டிஜிட்டலாக வாங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த போர்டு ஸ்வீட் ஸ்மெல் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கா? சாட் பவுடர்லாம் போட்டுக்கலாம். எனக்கு வேணுமா? 50 rupees. பன்னீர் அதே சோடா தான், வேற மாதிரி. மர்க்கா சோடாவா? எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல குடிப்பாங்க. வாங்கிக்கோங்க. சோடா நல்லா இருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மட்கா சோடா வாங்கியிருக்கோம். பக்கத்தில் 2 கோலி சோடா காலி மண்ட் வாங்கியிருக்கோம். பாட்டில் பத்திரம். ஆமாம், மண்டை பத்திரம். என்ன பண்ணுவோம், போயிட்டு அது டிஸ்பிளே அடிச்சு நம்ம கலக்கணும் குடிப்போம். காசு அண்ணா அது என்னது? கொஞ்சம் பார்த்தா 10 வருஷம் கீழே பூமிக்கு ஊற வச்சு தோண்டி எடுத்து அவன்லேருந்து வந்த ஒரு உயிரை எடுத்து ரைட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி ஒருத்தன் குத்தாம பாரு, அவன் தான் இந்திக்காரன். அவன் போட்ட ஒரு லெமனு சோடா
பச்சை மிளகா, இஞ்சி, சாட் மசாலா, அப்படியே சோடா எல்லாம் போட்டு மிக்ஸ் கிடக்கிறதுனா இது கேட்டால் மல்ட்டு சோடான்னு சொன்னான். ஒரு கிக்காக தான் இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு தூரத்தில் அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஆமாம். அதை போய் பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம. எங்கே இருக்கு? அது ஒரு தெரியுதான் பாரு, தெரியுதாண்ணா அதுக்கு அங்கே தான் உட்காரி போகிறோம் நம்ம. வா. என்ன என்னமா இருக்கு, சுகமாக இருக்கும். வேற லெவல்டா. ஓகே. சார் என்ன குடிக்கிறேன்? சாரு மோர் இல்லை, அதனால சோடா, கோலி சோடா குடிச்சிட்டு. கோலி சோடா. பின்னாடி ஒருத்தர் வராரோ. நீங்க என்ன குடிக்கிறீங்க? வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன் சொல்லணும். சொல்லு. Excuse me. come in. நோ கோ. இது only bachelor's party. Bachelor's party. Yeah, right. அங்க பாரு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. Dog. Oh my god, அவன் பாரு அவன் லைஃப் அவனும் ஒரு சிங்கிள் fellow, you know. அதெல்லாம் எடுக்கணும் actually. So cute. ரைட். என்னடா இப்படி இருக்கு கரகரன்னு? அதான் ஏத்துனீங்கல்ல, இறக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு பார்க், இது வந்து சீவே அடிச்சு அந்த நடு முட்டு வரையும் வந்து நடந்து போகலாம். நடந்து போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குது சொல்லிட்டாங்க காட்டுவாங்க. தள்ளு, நல்லா தள்ளு தலை. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு போட்ஸ் இது இருக்கா, இந்த பார்க். இங்கே வந்து பார்க் வச்சுருக்காங்க. ஒரு க்ரீன் கலர் இது இருக்கா, அதான் ஷிப்யார்டு. அந்த ஷிப்யார்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் உடுப்பி ஷிப்யார்டு சொல்கிறாங்க. அதை ஷிப்பில் கட் பண்ணுறோம், வேணா கட் பண்ணல, கட்டுறாங்க, கட்டி பீச்சுக்குள்ளே அப்படியே விடுறாங்க. ஸோ அது ஒரு ஷிப்யார்டு அங்கே இருக்குது. அப்படியே நம்ம இந்த பார்க்குள்ளே உள்ள வந்தோன்னா எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, இல்லை ஸ்டாச்சு இருக்குது. இங்கே பசங்க பார்த்தோன்னா சருகு மரம் வச்சுருக்காங்க. எல்லாம் இவனுக்கு தான், இவனுக்கான ஐட்டமாக சருகு மரம். இங்கே சென்டரில் ஒரு அரேனா உட்காரத்துக்கு. வாவ், பார்த்தீங்களா? அங்கே ஒரு கேட் வச்சுருக்காங்க, கேட் ஸ்டாச்சு. இதை நிறைய நெட்டில் பார்க்கலாம். அப்படி வந்து இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, சங்கு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே கேட்டிங் ஒரு ஃபிஷ்ஷு. அப்படியே இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒன்று. போ 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 டக்குன்னு போ, டக்குன்னு போயிடு. கேமரா கொடுத்துருப்பா. கொய்யால வாடா சீக்கிரம். வா வாடா. வா 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 வா. ஓகே, நானு உமா, சந்துரு அண்ட் தீனானா எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். என்னை விட இந்த ஐலாண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சவங்க இவங்க தான். இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கள், அந்த ஐலாண்ட் பற்றி சொல்லுங்கள். அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? பட் சின்னதாக சொல்லணும்னா அந்த வால்கானிக் இரப்ஷனால அந்த ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு இருக்கும் நமக்கு ட்ராவல். அது கட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம். இப்போ ரீடேக் பண்ணுறோம். நீ பேசுறது கேட்டிருக்காது. அதை நீங்கள் வாய்ஸ்
வந்துவிட்டோம், கடைசியாக தீவுக்குள் வந்து விட்டோம். இதுதான் செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் தீவு. இங்கே நிறைய மேரிஸ் இருக்காங்க. அதில் எந்த மேரி செயின்ட் மேரிஸ்னு தெரியல. முடியலாண்ணா வச்சுக்கோ. இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்டில் இன்னொரு கேமராமேன் அவங்களாம் டூர் சுற்றி பார்க்க வந்தவங்கடா. நம்ம வீடியோ பண்ண வந்தோம். எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராக்ஸ். இந்த ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ராக்ஸ் கிடையாது. எரிமலை இருக்குல்ல, எரிமலை வந்து வேல்கனோ அது அப்படியே ராக்காக ஃபார்ம் ஆகி நிற்கிது. இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பூமிக்கு வந்து இப்படி வந்த உடனே வெளில வந்து அப்படியே இதுவாகிடுச்சு. அந்த வேல்கனோ ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் இந்த கீழே இருக்கிற நிறையா இந்த ஃபார்ம் ஆகிருக்கு. வாஸ்கோ ட காமா வந்து என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து பார்த்துட்டு இதான் வந்து இந்தியான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டாரு. ஆக்சுவலாக இது இல்லை, அந்த பக்கம் இருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம். இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக போனால் வச்சு அவனை தாக்கிடுவான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கே இருந்திருக்கலாம். அவரோட பிளான் இது தங்கிடும். இப்போ நம்ம அந்த வேலைக்கு நம்ம பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு 1 hour டைம் கொடுத்துக்குறாங்க நமக்கு. சுற்றி பார்த்து திருப்பி ஏரியாத்துக்கு வந்துடணும். வந்த ஃபெரியில் நம்ம திருப்பி பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்க, லெட்ஸ் கோ மேன், கம் ஆன். ஒரு வழியாக இப்போ நம்ம செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் கூட உள்ளே போக போகிறோம். என்ட்ரன்ஸு அட்டகாசமாக இருக்குது. பனை மட்டையில் செஞ்சது, காட்டுவாசியில் போகிற மாதிரி வேறு லெவலில் இருக்குல்ல. ஓஷன் அட்வென்ச்சர் மேலப்பி நம்பர் 1. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. நாமளும் உள்ளே போவோம், போயிட்டு பார்க்கலாம். கேட்ட ஹிஸ்ட்ரி தான்ப்பா ஹிஸ்ட்ரி. செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் பாடி உள்ள வந்துட்டோம். இங்கே என்ன இருக்கும் சொல்லு. இட்ஸ் an island and basically difficultly technically knowingly unknowingly I don't know anything. it's just a beach. ஓகே, இந்த பீச்சுக்குள்ளே போகிறோம். போயிட்டு என்ன இருக்குன்னு தெரியாது, பார்த்துட்டு திருப்பி வருவோம். நிறைய பேர் கோவாலேருந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் உள்ளூர் ஆட்டக்காரங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அரே வையா ஹாய். சொல்ல மாட்டான் அவன். எங்கே டென்ஷன் பண்ண அப்படியா? இந்த பின்னாடி டேய் ஏன்டா அவன் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்கு. ஏய் இங்கே நிறையா இருக்குடா சொல்ல காட்டி. டேய் குத்துறா காலெல்லாம் குத்துதே. குத்துது வாவ், இந்த லுவியோ பாருங்க, ஃபுல்லாக வால்கனோட இதுதான், ராக்ஸ் தான் சுற்றி. க்ளீன் தண்ணியா? சூப்பராக இருக்குல்ல. இந்த வால்கனோலாம் எப்படி இந்த ராக் ஃபார்மேஷன் இப்படியே இருந்துச்சு. அதான் இரப்ட் ஆயிட்டு உள்ள இருக்கும்ல. இப்போ நம்ம சம்டைம்ஸ் கடல் உள் வாங்கும் போது அது வெளியே வரும்ல.
அதில் தான் இது ஃபார்ம் ஆனது இந்த ஐலாண்ட். ஓகே. அதோட டெக்ஸ்சர் பாரு, உனக்கு தெரியும். எது? அதோட டெக்ஸ்சர் நீ பாரு, ஜூம் பண்ணி பாரு. யா, கிட்ட போய் எடுக்கலாம். யா மச்சான், பேர் கிரில்ஸ் மட்டும் இங்கே வந்தா செஞ்சிருவான். வா தலைவா தலைவா தலைவா, உசுர காப்பாத்தி குடுப்பா. ಬೆಲ್ಲೆ ಅದೇ ಉಲೆ ಬಕ್ಕ ಮಾಡಿ ಬೆಲ್ಲೆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு மால்பி பீச் எல்லாமே பார்த்துட்டு குயின் மேரிஸ் ஐலாண்ட்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல, ஏன்னா குயின் மேரிஸ் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வச்சு அதனால கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நானே கார் ஓட்டிகிட்டு வர வேண்டியதாச்சு. அதனால் எந்த ப்ளாகும் பண்ணலை. ஸோ இதான் லாஸ்ட் டைம். ரொம்ப லேட் ஆச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15. ஆல்மோஸ்ட் எல்லோரும் தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. நானும் போய் தூங்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் சைனிங் அப் ஃப்ரம் பெனி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.